தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அரசியலில் பிரவேசிக்க காரணம் என்ன? அரசியல்ங்கிறது ரெண்டு அர்த்தத்தில் உள்ளது. அரசியல் என்றால் தேர்தலில் போட்டியிட்டு ஜெயித்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகி அப்படி ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல்ல ஆரம்பம் முதல்ல இந்த ஜமாத்து உடன்பாடு கிடையாது. தேர்தலில் போட்டியிடக்கூடாது, தேர்தல் அரசியல் கிடையாது, அரசியலில் பிரவேசிக்கவே இல்லை. இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு காலத்திலையும் தேர்தலில் போட்டியிட மாட்டோம். அது தேர்தலை விடுங்க, அரசாங்கத்தில் தரக்கூடிய வாரிய பதவிகள் இன்ன பிற பதவிகள் கொடுத்தார்களே ஆனால் அதை கூட வாங்கிக் கொள்ள மாட்டோம், வாங்கிக் கொள்ளக்கூடாது, விருதுகளை வாங்க மாட்டோம் என்கிற அளவில் இந்த ஜமாத்தினுடைய செயல்பாடு இருக்கிற காரணத்தினால அந்த அரசியல் நாங்கள் பிரவேசிக்கவே இல்லை. அதே நேரத்தில் வேற ஒரு அரசியல், அதாவது ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் யார் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நன்மை செய்வாங்க இந்த தேர்தலில் என்று சில கோரிக்கைகளை வைப்போம். யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு என்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம என்ன செய்வோம், எடுத்திருக்கிறோம். ஆதரவு தான். அப்ப ஆதரவுங்கிற நிலைப்பாட்டை எடுக்கிற அரசியலை நம்ம செய்து வந்தோம். அது கூட நம்ம மக்களுடைய அதிருப்தியெல்லாம் கண்ட பிறகு இதுல இறங்குறதுனால நம்முடைய கொள்கை நீர்த்து போகிறது, அரசியல்வாதிகளை போல நம்மளும் ஆயிரம் போல இருக்கிறது என்பதெல்லாம் கருத்தில் கொண்டு கவலை கொண்டு கடந்த செயற்குழுவில் தெளிவான முடிவு எடுத்து விட்டோம். அந்த இது வேணாம், தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு ஆதரவு அவருக்கு எதிர்ப்பு இவருக்கு ஓட்டு போடுங்க என்ற வேலையை செய்ய வேண்டாம், அது மக்களுக்கு யார் நன்மை செய்வான்னு தெரியும், இந்த சப்ஜெக்டை கையில் எடுக்க வேண்டாம் என்று அதை விட்டு விலகிட்டோம். ஆரம்பத்திலிருந்தே போட்டியிடுற அரசியல நாங்கள் இருக்கவே இல்லை, யாருக்காவது சப்போர்ட் பண்ற அரசியல் இருந்தோம். இப்ப அதையும் நம்ம நினைச்சிட்டோம், விட்டு விட்டோம். இனி வரக்கூடிய தேர்தல்களில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற விஷயத்தில் இந்த ஜமாத் என்ன செய்யாது, கருத்து சொல்லாது. முஸ்லீம்கள் எது நன்மையோ அதன்படி முடிவெடுத்துக் கொள்வார்கள் என்று ஒரு அறிவிப்போடு ஒதுங்கிக் கொள்வோம்.